இந்த பதிவில் இந்த கேள்வி பற்றி பார்க்கலாம். Aluminium reacts with chlorine gas to form aluminium chloride. A. If 35 grams of aluminium reacts with excess chlorine, how many grams of aluminium chloride will form? ஃபர்ஸ்ட் நாம பார்ட் ஏ பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் வேணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்துருவோம். என்ன கேட்குறாங்க, அதாவது வெயிட் ஆஃப் அலுமினியம் கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து மறுபடியும் வெயிட் ஆஃப் அலுமினியம் குளோரைட் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃப்ளோ சார்ட் பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம், இதை வந்து நாம மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு மாற்றணும். மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் மாற்றணும். அப்புறம் மோல்ஸ் ஆஃப் அலுமினியமிலிருந்து மோல்ஸ் ஆஃப் AlCl3 with the help of mole to molar ratio அதை வச்சு கன்வெர்ட் பண்ணணும். மோல்ஸ் ஆஃப் AlCl3. அப்புறம் இதை வந்து கிராம்ஸ் ஆஃப் AlCl3. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ பார்க்கலாமா கன்வர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 35 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதோடய ஸ்டார்ட் பண்ணிப்போம். 35 கிராம்ஸ் ஆஃப் Al. இப்போ கிராம்ஸை வந்து நம்ம மோல்ஸாக மாற்றணும். என்ன பண்ணுவோம்? ஸோ 1 mole of Al contains 26 grams of Al. இப்போ பாருங்களேன், கிராம்ஸ் கேன்சல் ஆயிரும், நமக்கு மோல் கிடைச்சிருச்சு. இப்போ மோல் ஆஃப் Al இருக்குது, இதை வந்து நம்ம மோல்ஸ் ஆஃப் AlCl3 மாற்றணும். எப்படி? இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இப்போ மோல் டு மோலார் ரேஷியோ எடுக்க போறோம். ஸோ மோல் ஆஃப் Al வந்து மேலே இருக்குது, நம்ம இதை கேன்சல் பண்றதுக்கு மோல்ஸ் ஆஃப் Al வந்து கீழே வரணும். So for every 2 moles of AlCl3 form 2 moles of Al is required. ஏன்னா இந்த மோலார் ஸ்டைக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க E2 இங்க E2. ஸோ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா மோல்ஸ் ஆஃப் Al கேன்சல் ஆயிரும், மோல்ஸ் ஆஃப் Al கேன்சல் ஆயிரும். இங்க 2 இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ மோல்ஸ் ஆஃப் AlCl3 இருந்து நம்ம கிராம்ஸா மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? ஸோ நமக்கு மோல்ஸ் கேன்சல் ஆகணும். ஸோ இப்போ பாருங்களேன், 1 mole ஆஃப் AlCl3 contains 203.5 grams ஆஃப் AlCl3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மோல்ஸ் கீழே வந்திருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் கீழே வந்திருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் மேலே வந்திருக்கும். ஏன்னா நம்ம கிராம்ஸ்ல இருந்து இங்கே மோல்ஸாக மாற்றுறோம், ஆனால் இந்த இடத்துல மோல்ஸ்ல இருந்து நம்ம கிராம்ஸாக மாற்றுறோம். டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து இந்த யூனிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து நீங்க ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ இது கீழே, இந்த வேல்யூ கீழே வந்தாலும் இல்லை ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆனாலுமே நமக்கு மொத்த ஆன்சருமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ வி நீட் டு பி காஷியஸ் அபவுட் இட். அடுத்தது, ஸோ நவ் லெட்ஸ் டூ சிம்பிளிஃபிகேஷன். நமக்கு இந்த மோல் ஆஃப் AlCl3 மோல் ஆஃப் AlCl3 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா 35 divided by 26 into 203.5 grams of AlCl3. So final answer வந்து 273.94 grams of AlCl3. இது என்னது? அதாவது 35 கிராம் ஆஃப் அலுமினியம், அதாவது இந்த ரியாக்ஷன், இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் படி 35 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 273.94 கிராம்ஸ் ஆஃப் AlCl3 கிடைக்கும். அவ்வளவுதான். பார்ட் பில வந்து என்ன கேட்கறாங்கன்னா, how many grams of chlorine will react completely with 42.8 grams of aluminium அப்படின்னு கேட்கறாங்க. வெரி சிம்பிள். போன கொஸ்டின் மாதிரியே தான் இதுல என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அலுமினியம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளோ சார்ட் போட்டுடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கொடுத்துட்டாங்க. கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம்ல இருந்து இப்ப வந்து மோல்ஸ் ஆஃப் அலுமினியம், அடுத்தது மோல்ஸ் ஆஃப் Cl, அடுத்தது கிராம்ஸ் ஆஃப் Cl. இவ்வளவுதான். கிராம்ஸ் ஆஃப் Cl2 இவ்வளவுதான். ஓகே, அடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 42.8 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மோல்ஸா மாற்றணும். மோல்ஸா மாற்றணும்னா மோலார் மாஸால இந்த வெயிட், கிவன் வெயிட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 26 grams of aluminium for 1 mole of Al. 1 mole of Al அப்படினாலே அதோட weight molar mass வந்து 26 gram of aluminium.
இந்த இடத்துல அதோட அர்த்தம் இதுதான். ஓகே, இப்போ வந்து மோல் டு மோலார் ரேஷியோ வச்சு நம்ம மோல்ஸ் ஆஃப் சிஎல் மாற்றணும். ஓகே, இப்போ 1 மோல் ஆஃப் ஏஎல் அப்படிங்கிறது வந்து கேன்சல் ஆகணும்னா 1 மோல் ஆஃப் ஏஎல் அப்படிங்கிறது வந்து கீழே வரணும். ஓகே, ஸோ ஃபார் எவ்ரி 3 moles of Cl2 reacts 2 moles of Al is required. இவ்வளவுதான். அடுத்தது இப்போ மோல்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. மோல்ஸை வந்து நம்ம கிராம்ஸா மாற்றணும். ஓகேவா? ஸோ ஃபார் எவ்ரி 1 mole of Cl2 அதோட மோலார் மாஸ் என்னது? 70 grams of Cl2. இவ்வளவுதான். அதாவது 1 mole of Cl2 அப்படின்னாலே அதோட வெயிட் வந்து என்னவா இருக்கும்? 70 grams. இவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இங்க வந்து கிராம்ஸ் கிராம்ஸ் கேன்சல் ஆயிரும், மோல்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஏஎல் கேன்சல் ஆயிரும், moles of Cl2 moles of Cl2 cancel. கடைசியா இருக்கிறது வந்து 42.8 divided by 26 into 3/2 into 70. So final answer வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 like this form. So 172.8 grams of chlorine. ஸோ இந்த ஆன்சர் படி இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 42.8 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் எடுத்துக்கிட்டோம் பை வெயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 172.8 கிராம்ஸ் ஆஃப் குளோரின் இருந்தாதான் இந்த ரியாக்ஷன் ஃபர்தரா ப்ரொசீட் ஆகும், இல்லைனால் ஆகாது. அவ்வளவுதான். தேங்க்யூ.